Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபிஸ் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. பட் அது எல்லாத்தையும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இரும்பு பாத்திரம். அதாவது இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குகிறாங்க. இரும்பு பாத்திரத்தில் வந்து சமைக்கிறதால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லிட்டு இந்த இரும்பு பாத்திரத்தை ப்ராப்பராக எப்படி சீசனிங் பண்ணணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக ஒரு கடையில் போய் ஒரு இரும்பு பாத்திரம் வாங்கினா உடனே நம்மளால் சமைக்கவும் முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட துரு இருக்கும். அதை நம்ம அப்படியே சமைச்சா அந்த துருலாம் நம்ம சமைக்கிற சாப்பாடு மூலமாக நம்ம உடம்புக்கு போயிடும். அது வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லை. ஸோ நம்ம கண்டிப்பாக சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதோடு இல்லாமல் இந்த வீடியோவில் நான் இந்த இரும்பு பாத்திரத்தை எப்படி பார்த்து வாங்கணும், எப்படி ப்ராப்பராக சீசன் பண்ணணும், இதை வந்து சமைச்சு முடித்தோடனே ப்ராப்பராக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எந்தெந்த பொருள்லாம் சமைக்கலாம், எதெல்லாம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வேலிடான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் சொன்ன ஒரு விஷயமும் வேலிடான விஷயம்தான். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடாய் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண கடாய் தான். கொஞ்ச நாள் அப்படியே நான் விட்டதால் துரு சேர்ந்து இப்படி இருக்குது. இது ஃபஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே இரும்பு பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கடாயை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, சோப்போ இல்லை லிக்விடோ, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. இந்த பேக் சைடு, அந்த பிடி எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா எல்லா பக்கமும் அந்த துரு இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துருங்க. ஒரு தடவை கழுவுனா அந்த துரு வந்து உங்களுக்கு போகவே போகாது. மறுபடியும் இருக்க தான் செய்யும். ஒரு 6லேருந்து 7 தடவை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏன்னா 6 தடவை 7 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த துரு வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அவ்வளோ சீக்கிரம் போகாது அது. அதனால் அதுக்கப்புறமா என்ன ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த சீசனிங் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ண இது நான்ஸ்டிக் பேன் மாதிரி ஆகிடும் இரும்பு கடாயை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கடையில் ஒரு இரும்பு சட்டியோ இல்லை பேனோ வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதோட வெயிட்டு தான். தூக்கி பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்கணும். வெயிட் இல்லாத கடையோ பேனோ வாங்கிடாதீங்க. நல்லா வெயிட்டாக இருக்கதா பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இந்த இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதால நம்மளுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். இரும்பு பாத்திரத்தில் வந்து நம்ம உணவுப் பொருளை சமைக்கிறதால உணவுப் பொருளில் வந்து இருக்கிற அந்த இரும்பு சத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதனால் நம்ம உடம்புல வந்து அயன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு ஒரு 3 மாதமாக அயன் பாத்திரத்தில் சமைச்ச உணவுப் பொருளை கொடுக்கறதால அவங்க உடம்புல அயன் அளவு கூடி இருக்கிறத நாம் கண் கூட பார்க்கலாம். அனிமியா பேஷண்ட், அதாவது ரத்த சோகை இருப்பாங்க பார்த்தீங்களா, நோய் இருக்கும், அதாவது ரத்தமே இருக்காது உடம்புல. அப்படிப்பட்டவங்க இந்த அயன் பாத்திரத்தில் ரெகுலராக சாப்பிட்டு வந்த அந்த ரத்த சோகை நோய் சொல்லிட்டு ஒன்று வரவே வராது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அதோடு இல்லாமல் நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதால நம்மளுக்கு கேஸ் செலவும் மிச்சம் ஆகும். ஏன்னா நார்மல் நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கும் போது ஒரு 20 நிமிஷம் டைம் எடுக்குதுன்னா இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்தில் நம்மளை முடிச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சேம் டைம் உங்களுக்கு அடியும் பிடிக்காது. நீங்கள் நான்ஸ்டிக்கில் எப்படி சமைக்கும் போது அடி பிடிக்காமல் வருமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வரும் உங்களுக்கு. நான் அந்த கடாயை ஒரு 6லேருந்து 7 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமும் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும் அந்த துரு. இப்போ அதே மாதிரி இந்த பேனையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி பேக் சைடு அந்த ஹேண்டில் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. எப்போவுமே இரும்பு பாத்திரத்தை நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி வெயிலில் நம்ம காய வச்சிடலாம். அப்படியே வைக்கக்கூடாது. இரும்பு பாத்திரத்தை மறுபடியும் துரு சேர்ந்துடும். உங்கள் வீட்டில் ஒரு வேளை வெயில் இந்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த இரும்பு பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு நல்லா காய வச்சு எடுக்கணும். 3வது ஸ்டெப் என்னென்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணும். அந்த ஹேண்டிலில் பேக் சைடில் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எண்ணெய் அப்ளை பண்ணணும். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சொல்லிட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. இப்போது நான் எல்லா சைடும் இந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இதை அப்படியே ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். சில பேருக்கு வந்து வெயிலில் காய வைக்க வசதி இருக்காது வீட்டில் அந்த அளவுக்கு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த இந்த பேனை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பேனை வச்சுக்கிங்க.
நம்ம ஸ்டவ்வில் வச்ச உடனே அந்த சூடு பட்டு நல்லா அது எல்லாமே பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். அதோடு இல்லாமல் இந்த ஹேண்டில் அந்த ஜாயிண்ட் சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம்லாம் இன்னும் நல்லா தண்ணி தேங்கி இருக்கும். வெளியே தண்ணி இல்லைனா கூட உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும். ஸோ அந்த பக்கம்லாம் அந்த நெருப்பு படுற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி காமிச்சு எடுங்க. பாத்திரம் வந்து சூடாக இருக்கும். ஒரு துணி பிடிச்சி காமிங்க. இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே சூடு உங்களுக்கு ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. கை உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வச்சு பார்த்தா அந்த சூடு வந்து தெரியணும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா சைடும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஆறிட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இதில் நான் எண்ணெய் சேர்க்குறேன். சேம் அதே மாதிரி தான் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் போட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணோம். அந்த சைடில் அந்த ஹேண்டில் பேக் சைடு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா போடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணும்போது மேற்கொண்டு நம்மளுக்கு துரு பிடிக்காமல் இருக்கும் இந்த பாத்திரம். இப்போ அதே மாதிரி பேக் சைடில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணலாம். நான் அந்த ஸ்டவ் தான் கொஞ்சம் எண்ணெய் ஆகிடும். ஏன்னா நம்ம உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிடுவோம். அந்த எண்ணெய்லாம் ஸ்டவ்வில் ஆகிடும் சொல்லி நான் ஒரு பிளேட் வச்சுட்டேன். அதுக்கு மேலே அந்த பேக் சைடு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் யாருக்காகனா, உங்கள் வீட்டில் வெயில் படலைன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நான் மறுநாள் காலையில் எடுக்கிறேன். உங்களுக்கு கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் என் கையில் ப்ரௌன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த துரு வந்து இன்னும் இருக்க தான் செய்யும். இப்போ என்ன பண்ணலாம்னா, சேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வாஷ் பண்ணோமோ அதே மாதிரி இன்னும் ஒரு 5லேருந்து 6 தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நான் 2த்தையும் ஃபஸ்ட்டு எப்படி வாஷ் பண்ணி எடுத்தனோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் பழைய பக்கெட் ஏதாவது இருந்தால் வாஷ் பண்ணி எடுத்த இந்த பேண்ட்ஸை அதில் போட்டுடலாம். அதுக்கு மேலே சாதம் வடித்த தண்ணியை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சாதம் வடித்த தண்ணி கம்மியாக இருந்தால் கூட போதும். இது மேலே ஊற்றிக்கிங்க. இப்போ அந்த சாதம் வடித்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நார்மல் வாட்டர் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிங்க. எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா, இந்த 2 பாத்திரமும் நல்லா மூழ்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை அப்படியே ஒரு நாள் இருக்கட்டும், மறுநாள் பார்க்கலாம். இந்த சாதம் வடித்த தண்ணியில் தான் அந்த இரும்பு பாத்திரத்தில் துரு போக்குற பவர் வந்து நிறையவே இருக்குது. இது நான் ஒரு நாள் கழித்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கே புரியும். இப்போ 1 டே நான் அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 1 நாள்ன்றது 2 நாள் கூட நீங்க விடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த சைட்லலாம் பார்த்தீங்களா, அந்த துரு வந்து நல்லா மிதந்து நிக்குது. ஆல்மோஸ்ட் துரு வந்து போயிடுச்சு. இந்த பாத்திரத்துலயும் பாருங்க, ரொம்பலாம் இப்ப இல்ல உங்களுக்கு. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தான் இருக்கும். ஃபுல்லா போயிடும். அரிசி தண்ணிய பொறுத்தவரைக்கும் நம்ம அதில போட்டு ஊற வச்சாலே, அந்த துரு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 2, 3 ஸ்டெப் இருக்கு. அத பண்ணிட்டா நம்ப கடாய், பேன் வந்து குக்கிங் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்னா, வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோமோ, அதே மாதிரி ஒரு 2, 3 தடவ ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும், அரிசி தண்ணியில ஊற வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த துரு பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு வெளியே வந்துரும். நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கையில இந்த மாரி எடுத்து பார்த்தா கூட அந்த துரு உங்களுக்கு வராது. பிளாக் கலர்ல எதுவுமே வராது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா க்ளீன் ஆயிடும். ஃபஸ்ட்டு இந்த கடாய் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இரும்பு பாத்திரத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் நம்ம நல்லா இந்த சீசனிங் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம ஜென்ரேஷன் 20 வருஷத்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது லைஃப் வரும். நான்ஸ்டிக் பேனை விட சூப்பராக உங்களுக்கு இதில் குக்கிங் பண்ணலாம். ஒட்டவே ஒட்டாது எந்த பொருளும் சமைக்கும்போது. இப்போ இந்த பேனையும் சேம் நான் அதே மாதிரி ஒரு 2, 3 தடவை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இது கலரு, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். அந்த துரு, அந்த பிளாக் கலர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட் நான் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது கையில் வந்து பிளாக் கலரில் ஒட்டும். பட் இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்குறேன் பாருங்கள், சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு இது கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. எடுத்த உடனே இரும்பு பாத்திரம் சமைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சால்ட்டு, அது போட்டுக்குங்க. அது போட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த சால்ட்டை வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த சைடில் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் ஒட்டுது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும்னா சுத்தமாக ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இது எதுக்காக போட்டோம்னா, இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் துரு எப்படி இருந்தாலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த துரு எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சால்ட் மூலமாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போ இந்த சால்ட்டோட கலர் பாருங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வருது. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த சால்ட்டு தேவையில்லை. இதை நம்ம போட்டுடலாம்.
அந்த சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. அத வந்து தூக்கி போட்டுருங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரோ, இல்ல காட்டன் துணிய வச்சு நல்லா இந்த மாரி தொடச்சு விட்டுக்குங்க. இப்ப நம்ம இதில என்ன போட போறோம்னா, அரிசி மாவு ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்குங்க. இது போட்டு நம்ம சால்ட் எப்படி ஃப்ரை பண்ணோம், நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணோம்ல, அதே மாரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லா ஒட்டாம வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வரும்போது, உங்களுக்கு ப்ராப்பரா இந்த பேன் வந்து ரெடி ஆயிடும். ஸோ மஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப இந்த அரிசி மாவோட கலரும் பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒட்டாம வருது. இப்ப நம்மளுக்கு இது தேவையில்ல. இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம என்னதான் ஸ்க்ரப் பண்ணி அரிசி தண்ணீல போட்டாலும், அந்த துரு வந்து லைட்டா உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த மாரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு போயிடும். இப்ப நம்ம பண்ண போறது கடைசி ஸ்டெப்பு. அந்த அரிசி மாவு நீங்க போட்டுட்டு, கொஞ்சமா ஒரு துணியோ, இல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா இந்த மாரி தொடச்சிட்டு, அதில ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கங்க. எந்த எண்ணெய் வேணாலும் போடலாம். போட்டுட்டு நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில ஒரு பாதி வெங்காயம் இந்த மாரி கட் பண்ணி, கத்தி போட்டு இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டுட்டு ஃபுல்லா நாலா பக்கமும் இந்த மாரி அந்த வெங்காயம் வந்து படணும். அதுக்கேத்த மாரி இந்த மாரி சுத்தி விட்டுட்டே வாங்க. இந்த மாரி நீங்க வெங்காயத்தில பண்ணும்போது இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் அந்த துரு, அந்த அழுக்கு எல்லாமே இந்த வெங்காயத்து மூலமா உங்களுக்கு வெளிய வந்துரும். அப்ப நம்ம தைரியமா இத குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த இரும்பு பாத்திரத்த சீசன் பண்றது இவ்ளோ கஷ்டம் சொல்லி நெறைய பேர் கொஞ்சம் விட்டுருவாங்க. பட் சோம்பல் பார்க்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில சமைக்கிற சாப்பாடு வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் சோம்பல் பார்க்காம இந்த மாரி இரும்பு பாத்திரத்தில வாங்கி நீங்க சமைச்சு பாருங்க. இப்ப பாருங்க நான் வெங்காயத்த போட்டு இந்த மாரி தேய்ச்சு எடுத்ததில வெங்காயத்தோட கலரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த வெங்காயத்த தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு பாருங்க பேன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த பேனை எப்படி நம்ம சால்ட்டு, அந்த அரிசி பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணமோ, சேம் அதே மாரி இந்த கடாயும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த பேனுக்கு நான் வெங்காயத்த பாதியா கட் பண்ணி அப்படியே போட்டேன்ல, இந்த மாரி நீங்க போடலாம். சின்ன சின்ன பீஸா வெங்காயத்த கட் பண்ணிட்டு, அப்படியே கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் இந்த மாரி நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது, இந்த வெங்காயம் வந்து இதோட எல்லா சைடும் உங்களுக்கு பரவணும். அதுக்கேத்த மாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இந்த வெங்காயத்தோட கலர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும். இந்த மாரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும். அது வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்த தூக்கி போட்டுருங்க. வேற எதுக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடாய், இந்த பேன் 2த்துலயும் இப்ப நம்ம தாராளமா சமைக்கலாம். சமைச்சு முடிச்சுட்டு நீங்க எப்படி இத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணனா, ஏதாவது ஒரு பொருள் நீங்க சமைச்சு முடிச்ச உடனே, அதில அந்த பாத்திரத்தில அப்படியே வைக்காதீங்க. அந்த சமையல் பொருள உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வெயில்ல காய வைங்க. அப்படி வெயில் இல்லன்னா, ஸ்டவ்ல காமிச்சு நல்லா சூடு காமிச்சுட்டு, கொஞ்சமா எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராப்பரான மெத்தட். ஒரு ஒரு தடவ நீங்க யூஸ் பண்ணும்போதும் காய வச்சுட்டு எண்ணெய் போட்டு நீங்க வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு மேற்கொண்டு துரு சேராம இருக்கும். இப்ப பாருங்க சுத்தமா இதில துரு எல்லாம் போயிட்டு கிளீனா ஆயி வந்திருக்கு பாருங்க இந்த பாத்திரம் ஃபுல்லா. நீங்க சமைச்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணியோட அப்படியே நீங்க வச்சுட்டோம்னா, மறுபடியும் துரு சேர்ந்துரும். இத்தன கஷ்டப்பட்டு பண்ண சீசனிங் எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு இந்த மாரி ஃபுல்லா எண்ணெய அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த அயர்ன் பேன பொறுத்தவரைக்கும் சில பொருட்கள் வந்து சமைக்கக்கூடாது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. என்னன்னா, புளி, லெமன் இத பேஸ் பண்ணி இருக்கிற எந்த பொருளும் நீங்க இத சமைக்க வேணாம். ஏன்னா, இதில இருக்க அசிடிக் ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த இரும்பு பாத்திரத்தில என்ன ஃபுட்டு சமைக்கிறோமோ, அதில வந்து அந்த இரும்பு சத்து இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே அதாவது கொஞ்சம் அதிகமாவே அயன வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும் இந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டி. எந்த அளவுக்கு அதிகம்னா, நம்ம நார்மலா நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு இரும்பு சத்து தேவையோ, அதை விட எக்ஸஸா ஆயிடும். அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதில்ல. ஸோ அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அத தவிர மத்த எல்லாமே நம்ம சமைக்கலாம். நான் பாருங்க சீசனிங் பண்ணி முடிச்சுட்டு இதில சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சமைச்சேன்னா, பொட்டேட்டோ ஃப்ரை தான். சூப்பராவே வந்துச்சு இதில. நம்ம சமைக்கிற பொருள் இருக்க அந்த சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, இந்த மாரி இரும்பு பாத்திரத்தில சமைங்க. ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. லைஃப் லாங் உங்களுக்கு வரும் இது.